விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற இந்த வாசகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்கிட்ட ஏதாவது ஒரு ஆதாரமாக ஒருத்தருடைய வாழ்க்கையை கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான அப்ரஹாம் லிங்கனுடைய வாழ்க்கையை நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் தோல்வி வரலாம். தோல்வியே வாழ்க்கையாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது லிங்கனுடைய வாழ்க்கை ரொம்ப சரியாக பொருந்தும். 21 வயதிலே ஒரு பெரிய தோல்வியை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சந்திக்கிறார். 22 வயதில் அவர் தேர்தலில் நின்றபோது தோல்வி அடைகிறார். 24 வயதில் ஒரு தொழில் தொடங்கி அது நஷ்டமாகுது. 26 வயதில் அவருடைய காதலி மரணமுறுறாங்க. 32 வயதிலிருந்து 49 வயது வரைக்கும் அவர் நின்ற எல்லா நாடாளுமன்ற தேர்தலையும் தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் திரும்பிய பக்கமெல்லாம் தோல்வியை தவிர வேறு ஒன்றையே பார்க்காத மனிதர் தான் ஆபிரகாம் லிங்கன். இந்த தோல்வியே பார்த்தவருக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்குறீங்களா? தோல்வியை விட அவருடைய விடாமுயற்சி இன்னும் அதிகமாக இருந்தது. எனக்கு அவர் சொன்னதில் ரொம்ப பிடிச்ச ஒரு வரி இன்னும் என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். அவர் சொல்லுவார், விழுவது அல்ல தோல்வி, விழுந்த இடத்திலேயே தங்கி விடுவது தான் தோல்வின்னு சொன்னார். எவ்வளவு கனமான ஒரு வார்த்தைன்னு யோசிச்சு பாருங்க. லிங்கன் இன்றைக்கு இவ்வளவு பெரிய புகழடைந்திருக்கிறார்னா, அவருடைய 59 வயதுக்கு பின்னால் எத்தனை தோல்விகளை தேர்தலிலே பார்த்தவர். இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய நாடாக கருதப்படக்கூடிய அமெரிக்காவுக்கு அதிபராக அந்த அரியணையில் உட்கார்ந்தார் அப்படின்னா, அது ஒரு முறை 2 முறை இல்லை. 21 வயசுல தொடங்கின தோல்வியை கிட்டத்தட்ட 30 வருடங்கள் தோல்வியை மட்டுமே பார்த்தவர். ஒரு நாள் அந்த அமெரிக்க அதிபர் என்கிற அரியாசனத்தில் அவர் போய் உட்கார்ந்தாருன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிறது அவர் சொன்ன அந்த ஒரு வரிதான், விழுவது அல்ல தோல்வி, விழுந்த இடத்திலேயே தங்கி விடுவது தான் தோல்வி. லிங்கனுடைய வெற்றி, அவர் ஒருபோதும் எந்த தோல்வியிலும் அந்த இடத்துல அவர் தங்கலைங்கிறது தான். ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பம், ஒரு விவசாயமும் மரவேலை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான். படிப்பெல்லாம் பெருசாக அவருக்கு கிடைக்கல. காலையில் முழுக்க மரவேலை செய்ய போனார்னா, இரவில் படிக்கணும்னு அவருக்கு இருக்கிற ஆசை பாருங்க. பெரிய வசதி இல்லை. வீட்டில் சமைக்கிறதுக்காக எரியிற அடுப்போட வெளிச்சத்தில் இருந்து படிச்சே சட்டங்களை உள்வாங்கியே தன்னை ஒரு பெரிய மேதையாக்கி கொண்டவர் தான் லிங்கன். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? யார் ஒருத்தர் ரொம்ப எளிமையாக ஒரு இடத்துக்கு போகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு போயிருக்காங்களோ, அவங்க தான் கடினமான சூழல்களை கூட ரொம்ப சாதாரணமாக கையாள முடியும்னு நான் நம்புவேன். அவர் அதிபரான நேரம் அமெரிக்காவில் ஒரு பெரிய உள்நாட்டு புரட்சி நடந்துச்சு. மக்களுக்குள்ளேயே நடக்கிற இந்த புரட்சியை சரி செய்ய என்ன செய்யறதுன்னப்ப நம்முடைய லிங்கன் சொன்ன மக்களாட்சி கொள்கையினுடைய வசனம் தான் இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் மக்களாட்சினா என்னங்கிறதுக்கான வரையறையாக வச்சிருக்கு. நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண ஒரு 2 வரி இருக்கும். மக்களால், மக்களுக்காக, மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி அப்படிங்கிற இந்த வசனத்தை பேசியது ஆபிரகாம் லிங்கன். அவர் ஆற்றிய இந்த உரையில் அவர் குறிப்பிட்ட இந்த வரிதான் உள்நாட்டு போரையே சரி செய்து அமெரிக்காவையே அமைதிக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நீங்க எப்போது யோசிச்சிருக்கீங்களா? இவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா எப்படி லிங்கனால செய்ய முடிஞ்சது அப்படின்னா, வெற்றிகளால் மட்டுமே வளர்ந்தவர்கள் ஒரு ஆபத்தான சூழல் வந்தபோது அதை கையாள்வதற்கு தடுமாறுவார்கள். ஆனால் யார் ஒருவர் தோல்விகளாலேயே வளர்ந்திருக்கிறார்களோ, அவங்க எவ்வளவு பெரிய மோசமான சூழல் வந்தாலும் கூட அதை உட்கிரகிக்கிற ஒரு பெரிய ஆற்றல் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி தான் லிங்கன் அவர்களுடைய வாழ்க்கை. விடாமுயற்சி என்ன செய்யும், யாரும் தொட முடியாத அரியாசனத்தில் உங்களை அமர்த்தும் என்பதற்கு அவருடைய வாழ்க்கை ஒரு வரலாறாக நிற்கிறது. நன்றி, வணக்கம்.